ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கனன்மணியே. நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பி. உங்களுக்கே தெரியும், சுற்றி எங்கே பார்த்தாலும் ஒரே மழை. இந்த மாதிரி சில்லுன்னு மழை பெஞ்சிட்ருக்கப்போ நமக்கு சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு நாள் மார்னிங் இன்றைக்கி என்ன ஹாட்டாக ஸ்பைஸியாக பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கப்போ தான் எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லோரும் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிரியாணியவே நம்ம எப்போதும் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக ஆக்கலாம் அப்படின்றதுக்காக நான் புதுசாக ஒரு பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கேன். புதுசுனா எங்களுக்கு புதுசு. ஆமாங்க, இன்றைக்கி நான் குட்டீஸ்க்காக ஸ்பெஷலாக மந்தி பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கேன். இதை இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். அது நான் எப்படி பண்ணேன்னு உங்களுக்கும் காட்டுறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிரியாணி பண்ணுறதுக்காக கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக மல்லி, அன்னாசிப்பூ, ஜீரகம், பெப்பர், ஜாதிபத்திரி, பட்டை, லவங்கம் அண்ட் கூடவே கொஞ்சம் ஏலக்காய் இது எல்லாமே எடுத்திருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே ஒரு பேனில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்ல பவுடராக நல்ல ஃப்ளேவர், அதோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். ரொம்ப மீடியம் ஹீட்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அதிகமாக வச்சிங்கன்னா கருகிடும். இப்போது இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கி எடுத்து வச்சுக்கலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நான் சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி அதெல்லாம் நம்ம பவுடராக்கி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ டைரெக்டாக நான் இதில் ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறேன். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் பாதியாக வதங்கிடும். இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா போட்டு நல்லா வதக்கிடலாம். இதோட ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது இதை இன்னும் கொஞ்சம் நான் ஸ்பைஸி ஆக்கிறதுக்காக இது கூட இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். லைக் இந்த பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் இந்த பிரியாணி கூட நம்ம தேவையான அளவு வாட்டர் சேர்த்துக்கலாம். வாட்டர் நம்ம எப்போதும் பிரியாணிக்கு ஆட் பண்ணுற மாதிரி தான். சீரக சம்பா ரைஸில் நான் இன்றைக்கி பண்ணுறேன். மந்தி பிரியாணி எப்போதுமே நீங்கள் சீரக சம்பா ரைஸில் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லா வரும். நாங்கள் யூஸ்வலாக எப்போதுமே சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இது பிரியாணிக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். சீரக சம்பா ரைஸ் பண்ணுறதுனால 1 கப் ரைஸ்க்கு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் அப்படின்னா நீங்கள் 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணாலே போதும். இப்போது நம்ம இந்த தண்ணி கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் இது கூட நான் ஒரு மீடியம் சைஸ் லெமன் ஆட் பண்ணுறேன். லெமன்னா நம்ம நார்மல் லெமன் கிடையாது. இந்த லெமன் நான் 1 வாரம் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம லெமனை 1 வாரம் காய வச்சு போடுறப்போ இது மந்தி பிரியாணிக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த லெமன் நம்ம இந்த மாதிரி காய வச்சு போடலன்னா நமக்கு மந்தி பிரியாணி ஃப்ளேவர் சரியாக கிடைக்காது. ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த வாட்டர் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த தண்ணியிலே சிக்கன் வந்து நல்லா வேகணும், நல்லா கொதிச்சு நல்லா வேகட்டும். டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட சிக்கனும் நல்லாவே வெந்திருக்கும். சிக்கன் ரொம்ப நல்லா வெந்திருக்கு. அப்புறம் இந்த சிக்கன் எல்லாத்தையும் நம்ம இதுலேருந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம இது கூட மசாலாலாம் சேர்த்து பரட்டி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதில் பரட்டுறதுக்காக நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாலே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அண்ட் அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ரெட் சில்லி சாஸ் எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு ½ லெமன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். இது நல்லா பரட்டி ஓரமாக வச்சிடலாம். சில்லி சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சிக்கன் வேக வச்ச தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. அது கூட நம்ம பிரியாணி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் நல்லா வேகட்டும். அந்த கேப்பில் நம்ம பரட்டி வச்சுருக்க சிக்கனை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை கூட வேணாம், லைட்டாக ஒரு பேனில் ஆயில் போட்டு கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படியே போட்டு நம்ம எல்லா சிக்கனையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரைஸும் நமக்கு ஒரு 70% குக் ஆகிடுச்சு. இது நம்ம தம் போடலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது மேலே வைக்கலாம். கூட இன்னும் டேஸ்ட்டு சேர்க்குறதுக்காக நான் கொஞ்சம் கேஷ்யூஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கேஷ்யூஸ் எல்லாத்தையும் நான் நெய்யில் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கிறேன். நெய்யில் போட்டு வறுத்தெடுத்த கேஷ்யூஸ் எல்லாத்தையுமே அந்த சிக்கன் மேலே அந்த ரைஸ் மேலே அப்படியே தூவி விடுங்க. இப்போது இதை நம்ம நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் தம்மில் வைங்க.
இப்போது பிரியாணி நல்லா தம்லே இருக்குது. 10 minutes ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ஃப்ளேவரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் நம்ம இருக்க சிக்கன் பீசஸ்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுவே பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் எக்ஸ்ட்ரா கலர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி லைட்டாக ட்ராப்ஸ் மாதிரி தெளித்து விடுங்க. நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி புதினா எல்லாம் அப்படியே மலை சாரல் மாதிரி மேலே தூவி விடலாம். இது இந்த பிரியாணிக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது இந்த பிரியாணியை நல்லா கொத்தமல்லி புதினாலாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இதை திரும்ப நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சாப்பிட்ணும்ல. அப்புறம் அதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க சிக்கன் எல்லாம் வச்சு நல்லா கார்னிஷ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணாலும் லாஸ்ட் ஸ்டெப் கார்னிஷிங். அது ரொம்ப ரொம்ப ஒரு சாப்பாட்டுக்கு முக்கியம். கார்னிஷிங் நல்லா பண்ணாதான் நம்மளோட சாப்பாடு சூப்பராகவே இருந்தாலும் ஓரளவுக்கு சுமாராக இருக்குன்னு ஒத்துப்பாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ் கேட்ட ஸ்பெஷல் மந்தி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த ஸ்பெஷல் மந்தி பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸையும் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்க்காக we are waiting. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருமே மறக்காமல் நம்ம கண்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறுபடியும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until it's bye from Kanunmani. Keep watching, keep supporting.